திடீர் ட்விஸ்ட், செங்கோட்டையனுக்காக முக்கிய பதவி, விஜய் எடுத்த அதிரடி முடிவு. 18ஆம் தேதி வெளியாக போகும் முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசியலில் அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டுமே போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியில் நிலவுகிறது. விஜய் முதலில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதால் அவர் மீது அதிக அளவில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதன் முடிவில்தான் விஜய்க்கு இருக்கும் ரசிகர்கள் கூட்டம் ஓட்டாக மாறுமா என்பது தெரியவரும். இப்படியான நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆளும் கட்சியாக இல்லாவிட்டாலும் எதிர்க்கட்சியாக வரும் வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது என்ற கூற்றை உறுதிப்படுத்தும் வகையில் அரசியல் அனுபவம் வாய்ந்த நபர்கள் பலரும் விஜயுடன் இணைந்து வருகிறார்கள். அதற்கு பிள்ளையார் சொல்லி போடும் விதமாக செங்கோட்டையன் விஜயுடன் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தை தமிழக வெற்றிக் கழக பக்கம் இருப்பதற்கான பணியை அவர் கையில் எடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்த இவருக்கு நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொங்கு மண்டல பொறுப்பாளர் பதவியும் வழங்கப்பட்டது. ஏற்கனவே 2 பதவிகளை வகித்து வரும் செங்கோட்டையனுக்கு 3வதாக ஒரு பதவியை ஒதுக்குவதற்கு விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றிக் கழக கட்சியின் துணை முதல்வர் பதவியை அறிவிக்கப் போவதாக தகவல் கசிந்துள்ளது. இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தாத நிலையில் இது குறித்து பல்வேறு யூகங்கள் அரசியல் வட்டாரத்தில் பரவி வருகிறது. ஈரோடு செங்கோட்டையனின் கோட்டை என்பதால் இந்த இடத்தில் இதனை அறிவிப்பதுதான் சரியாக இருக்கும் என விஜய் கருதுவதாகவும் கூறப்படுகிறது.